உடனே ஏற்று வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனே ஏற்று வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனே ஏற்று கொல்லாதே வழக்கறிஞர்களை கொல்லாதே. பாதுகாப்பு கொடு தமிழக அரசு பாதுகாப்பு கொடு. வர முடியாது நம்பர் 15,000 பேர் எலெக்ட் சொன்னாதான் சார் வருவோமே. எங்க பிரசிடென்ட் சொன்ன பேசுறது இல்லைங்க. இது உயிர் எல்லாம் வர்றாங்க. மருத்துவர் தாக்கப்பட்ட உடனே அந்த இடத்திற்கு ஒரு மருத்துவர் பல கட்சியெல்லாம் வழக்கறிஞர்கள் தங்களுடைய ஊதியம் கூட இல்லாமல் வருமானம் கூட இல்லாமல் இன்றைக்கு வழக்கறிஞர் தொழில் என்பது வரமாட்டோமா என்பது போலதான் வழக்காரிகளும் இன்றைக்கு பொருளாதாரம் இல்லாமல் வாழ மாட்டோம் என்ற வந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை கொண்டு மக்களுக்காக போராடினார். இவர்களுக்கு இந்த பாதுகாப்பு இந்த வழக்கறிஞர்கள் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை மட்டும் தொடர்ச்சியாக அரசாங்கம் வைக்கிறது. எத்தனை போராட்டங்கள் நடத்தினார்கள் மீது வந்து கொண்டிருக்கிறோம் என்பது அரசாங்க வழியும் ஊடகங்கள் வழியும் எங்களை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக காத்து வைக்க கட்டாயம் இல்லை. நாங்கள் என்ன அப்படிப்பட்ட பாவங்களை செய்துவிட்டோம். வடக்கு படித்து மக்களுக்காக பணியாற்றுவது தவிர நாங்கள் வேற சம்பாதித்ததில்லை. இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாகுமோ என்ற அச்சத்தில் தான் இன்றைக்கு நாங்கள் வீதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்களது உயிர் என்று பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை கூட இல்லாமல் இன்றைக்கு அரசாங்கத்தில் முதலமைச்சர் இருக்கிறார். அவர் இதுவரை வழக்கறிஞர்களுக்காக உங்கள் உயிர் இனிமேல் ஒரு உயிர் கூட இந்த பறி போகாது என்ற உத்தரவாதம் சொல்ல முடியுமா? இந்த அரசாங்கம் தருமா? சில பேர் சொல்கிறார்கள் வழக்கறிஞர் என்றால் மறியல் பண்ணுவார்கள். இந்த போராட்டம் யாருக்காக பண்றோம்? எங்களை நாங்க பாதுகாத்துக்கலன்னா வேற யார் எங்களை வந்து பாதுகாப்பா? எங்களுக்கான பாதுகாப்பு நான் யார் தருவா? யாருக்காக நாங்கள் தொடர்ச்சியா நாங்கள் வீதிக்கு வந்து நாங்கள் வந்து போராடுறோம். இதே ஒரு அரசாங்கம் வந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னாலும் இதே ஒரு அரசாங்கத்திலிருந்து குற்றச்சாட்டுகளை மக்கள் முறையிலிருந்து சொல்ல வேண்டும் என்றாலும் இன்றைக்கு வழக்கறிஞர்கள் போராட்டம் நீங்கள் நடத்தி அத்தகைய வந்து ஒரு தீர்வை வந்து பெறுகிறார்கள். ஆனால் எங்களுக்கான தீர்வை நாங்கள் வந்து பெற முடியவில்லை. அனாதையாக நீங்கள் நிற்கிறோம், கையேந்தி நீங்க நிற்கிறோம். இந்த மக்களிடையே நாங்கள் வந்து தொடர்ச்சி எங்களது ஒரே ஒரு வந்து கோரிக்கை மட்டும்தான் இன்றைக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம். மீண்டும் வலியுறுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தில் நாங்கள் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறோம். வழக்கறிஞர்கள் கண்ணன் அவர்கள் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஓசூர் நீதிமன்ற வாசலில் வெட்க கேடாக இல்லையா? இன்றைக்கு இந்த சமுதாயம் எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரு வழக்கறிஞரை வழக்காடி வெற்றி பெற நாம் முடியவில்லை. உங்களால் இல்லை என்றால் அவர்களை அனைத்து சமாதானத்தில் தீர்ப்பு கொண்டு வரக்கூடாமல் வீச்சருவார் மட்டும்தான் உங்களுக்கு தீர்ப்பு. யாருக்கு செயல்பாடுகள் யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கியது? இந்த அரசாங்கம் இதிலிருந்து இந்த வேடிக்கை பார்க்கணும் என்று சொன்னால் நீதிமன்றங்களில் நியாயம் நிச்சயமாக கிடைக்காது. நியாயம் கிடைக்காம இந்த மக்கள் கஷ்டம் எச்சரிக்கிறேன் எல்லோருக்கும். நாங்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கம் இயங்காது. எப்படி இயங்கும்? திரும்ப நாங்கள் வலியுறுத்துவது ஒன்றே ஒன்றுதான், வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச உயிர்கள் என்று போகாமல் எங்களை தடுத்து எங்களை பாதுகாக்க வேண்டும். குறைந்தபட்சம் எங்களது கோரிக்கை அதுவாகத்தான் இருக்கிறது. ஐயோ வழக்கறிஞர் எல்லாம் வீதிக்கு விட்டார்கள், இவர்கள் வந்து மக்களுக்கு வந்து வெளியூர் செய்வார்கள். நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, மக்களுக்கு நாங்கள் என்றைக்கும் எதிரானவர்கள் அல்ல. மக்கள் எங்களுடைய வந்து பிரதான வந்து வாதிகள். அவர்களுடன் நாங்கள் சேர்ந்துதான் இந்த நீதிமன்றத்தில் நாங்கள் பயணிக்கிறோம். மக்களின் என்றைக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் வந்து தடையாகவோ எதிராகவோ நாங்கள் இருக்க போவதில்லை. ஆனால் எங்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து போராட்டம் கண்டன வழக்கறிஞர்கள் உலகில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் அவர்கள் வெட்டப்படுகிறார். அவர்கள் யார் என்று தெரியாமல் இவர்கள் இந்த வழக்கறிஞர்கள் தெரியாது என்று சொல்லக்கூடிய
தெரிந்துதான், வெட்ட வேண்டும் என்று தெரிந்துதான் அவர் திட்டமிட்டு அந்த கொலையை செய்திருக்கிறார். செய்துவிட்டு காவல் நிலையத்தில் போய் அவர் நீங்க நிறுத்தினார் என்று சொன்னால் அந்த துணிச்சல் யாருக்கு அவருக்கு இந்த வழங்கியது யார்? அத்தகைய துணிச்சல் எதற்காக நீங்க வருகிறது? இப்படிப்பட்டவர்களை இந்த அரசாங்கம் கணிக்காமல் ஒரு நிமிஷம் ஹைகோர்ட்ல சிங்காரம் தான் கோட்டைக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். தொடர் கதையா உருவாக்கிட்டாங்க. எங்க உயிரை எங்களை எரிக்க வச்சுட்டாங்க. நீங்க லாங் ரேட் வரட்டும். ஆனால் லாங் ரேட் இப்போ வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட காசு செல் வச்சா ஆஃப் ஆகிடுச்சு. உடனடியாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியார்கள், போராடுகின்ற மருத்துவர்களோடு. ஆனால் இன்றைக்கு வழக்கறிஞர்கள் அந்த மருத்துவருக்கே பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால், காவல்துறைக்கு பாதுகாப்பு என்று சொன்னால், அரசு ஊழியர் பாதுகாப்பு என்று சொன்னால், அத்தனை துறை சேர்ந்தவர்களுக்கும் பாதுகாப்பு என்று சொன்னால், அவர்கள் வருவது வழக்கறிஞரிடத்தில். நீதிமன்றத்துக்கு சென்று அவர்கள் நீதி பெற்று தரக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு இன்று பாதுகாப்பு இல்லை என்பது வெட்கக்கேடான செயல். மருத்துவருக்கு சட்டம் உண்டு, அரசு ஊழியருக்கு சட்டம் உண்டு, வழக்கறிஞர் சட்டம் இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் அத்தனை பேரும் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது போல் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை தமிழ்நாடு முதல்வர்கள் கொண்டு வர கோரிக்கை வைக்கிறோம். தொடர்ந்து வேடிக்கை பார்க்காதீர்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள், படுகொலைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதல்வர் அவர்களே, வழக்கறிஞர் குரலை ஏற்று வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை ராஜஸ்தான் மாநிலம் போல இங்கே கொண்டு வாருங்கள். அனைத்திற்கும் முற்போக்கு மாநிலம் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே, வழக்கறிஞருக்கு ஏன் இந்த மாநிலம் முற்போக்கு மாநிலமாக இருக்கக்கூடாது? பொதுமக்களுக்கு நியாயம் வேண்டி, நீதி வேண்டி நீதிமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு நீதி வேண்டும். அவர்களுக்கு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் என்பதை உடனடியாக கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அச்சமின்றி வழக்கு நடத்துவதற்கு வழக்கறிஞர் முன் வருவார்கள். சட்டம் ஒழுங்கு என்பதை நிலைநிறுத்த முடியும் என்று கூறிக்கொண்டு, வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு சட்டம் உடனே ஏற்ற தமிழ்நாடு முதல்வர்களுக்கு எங்களுடைய மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்டம் சார்பாக நாங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம். வழக்கறிஞர் இன்னும் இறக்கல கேட்கலையா வழக்கறிஞர் குரல் கேட்கலையா? டாக்டருக்கு சட்டம் உண்டு, போலீஸுக்கு சட்டம் உண்டு, வழக்கறிஞருக்கு சட்டம் போட வக்கில்லையா? கொண்டு வா ராஜஸ்தான் மாநிலம் போல் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வா விடமாட்டோம். வழக்கறிஞர்கள் கோரிக்கைகள்
கோரிக்கைகள் வெல்லும் வரை விடமாட்டோம். வேடிக்கை பார்க்கும் தமிழ்நாடு அரசை கண்டிக்கின்றோம். எச்சரிக்கின்றோம். வழக்கறிஞர்கள் எச்சரிக்கின்றோம். அந்த வழக்கிலே ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்பீம். வழக்கறிஞர் நண்பர்களே, இன்னைக்கு கண்ணனுடைய படுகொலை விஷயத்துல காவல்துறையிலிருந்து ஊடகத்திலிருந்தும் சில செய்திகள் பரப்பப்படுகிறது. என்ன செய்தினா, வெட்டிய அவர்களுடைய இணையர் அவர்களோடு இவர் தொடர்ந்து போன்ல தப்பா பேசிட்டு இருந்தாரு, அதை பொறுத்துக்க முடியாம வெட்டிட்டாங்க. இந்த பிரச்சனை என்பது ரெண்டு தனிநபருடைய பிரச்சனை. இப்படி பண்ணா இப்படி தானே பண்ண செய்வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இப்போ வீடியோல பார்த்தவங்க, தமிழ்நாடு முழுக்க பார்த்தவங்க, கோர்ட் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ல ஒருத்தர் கோர்ட்டு கவுன் போட்டிருக்கும் போது, கையில பண்டல் வச்சிருக்கும் போது, வெட்டி கீழே இருக்கும் போது திரும்பி போய் வெட்டலான்றது மட்டும்தான். ஏற்கனவே சைதாப்பேட்டில் கொலை நடந்துச்சு. தமிழ்நாடு முழுக்க கொலை நடக்கும் போதும் பேப்பர்ல ஒரு செய்தி என்ன வரும்னா, அவர் ஆப்போசிட் தரப்பு கம்பீராரு, இவர் மேல என்னென்ன பேக்ரவுண்ட்ல கேஸ் இருக்கு, உடனே ஒரு வக்கீல் செஞ்சுட்டா அந்த வக்கீலோட தாக்குதல் மீது செய்தி இப்படிதான் பரவுது. விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வெட்டவனவும் உள்ள போறான், அவங்க மனைவியும் உள்ள போறாங்க, இவருக்கு உயிர் போட்டு யாருக்கு இதுல என்ன லாபம் இருக்கு? இவ்வளவு பெரிய படுகொலை நடந்திருக்குன்னா ஏன் அரசாங்கம் வேடிக்கை பாக்குது? போலீஸ்காரங்களுக்கு ப்ரமோஷன் வேணா வக்கீல் தான் கேஸ் எடுத்துரும். போலீஸ்காரங்க வெட்டினாலும் உங்களுக்கு வேணும்னா வக்கீல் தான் கேஸ் எடுத்து, வக்கீல் போட்டு போனவங்க தான் கேஸ் எடுத்துரும். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பவர்கள் காவல்துறையினர் மட்டுமல்ல, வழக்கறிஞருடைய சமூகம், பொதுமக்களுக்கு நீதி கேட்டு போராடுறாங்க. வழக்கறிஞர் சமூகம், ஒரு டாக்டர் தாக்கப்பட்டார், அந்த டாக்டர் எனக்கு நியாயப்படுத்தலை. ஒரு டாக்டர் தாக்கப்பட்டா அதை பூதாகரமா செய்தியாக்கி துணை முதல்வர் போய் உட்காராரு, அமைச்சர் உட்காராங்க, ஊர்ல இருக்கிற எல்லாரும் உட்கார்ந்து 2 நாள் செய்தியாக்கி அவர் மேல நடவடிக்கை எல்லா பாதுகாப்பு உறுதிப்படுத்துறாங்க. வக்கீலுக்கு நம்ம கருப்பு கோட்டு போட்டா போலீஸ்காரங்களை தப்பு பண்ணா எழுத்து கேட்கறது வக்கீல் தான், தப்பு பண்ற போலீஸ்காரங்களை துடிச்சோட கேட்கறது வக்கீல் தான். அப்ப வக்கீலுங்க சத்தா நீங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? வக்கீலுடைய இறப்பு, வக்கீலுடைய தாக்குதலையும் நீங்க சந்தோஷப்படுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இப்ப தமிழ்நாடு அரசு ராஜஸ்தான் மாநிலத்தில் போன் போட்டு மிரட்டினா உனக்கு 3 வருஷம் தண்டனை இருக்கு, உன்னை மிரட்டுவேன், உன்னை எதனா பண்ணுவேன்னு சொன்னா 7 வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தில் மசோதா கொண்டு வந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து. நீங்க சமூக நீதி பேசுறீங்க, சமத்துவம் பேசுறீங்க, ஊருக்கெல்லாம் நியாயம் செய்வேன்னு சொல்றீங்கல்ல, ஏன் உங்களால வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் என்பதை கொண்டு வர முடியல? பதில் சொல்லுங்க. வேல்முருகன், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். நேற்று நடந்த ஓசூரில் நடந்த கண்ணன் என்ற வழக்கறிஞர் படுகொலை கண்டித்து இன்று தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடந்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சமூக சங்கங்கள் இன்று மிக பெரும் போராட்டத்தை நடத்தி ஒரு கவன விருப்பத்தை தமிழ்நாடு அரசுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் கடந்த ஓராண்டுகள் 10க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு படுகொலைக்கு அப்புறம் ஒரு போராட்டம் நடைபெறுகிறது, ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆனால் இந்த படுகொலை நிறுத்தப்படுவதில்லை.
தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதல்வரும் இதில் கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு வழக்கறிஞர் சொந்தங்களுக்கு தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்து இந்த வழக்கறிஞர்கள் சமுதாயத்தை பாதுகாக்க தருமாறு தமிழ்நாடு முதல்வரும் மற்றும் தமிழ்நாடு அரசுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா கருப்பு கோட்டு அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அப்போ தான் மேட்ச் சரியாக இருக்கும். அப்படி இல்லை அதுக்கு அவருக்கு அந்த பக்கம் இல்லைங்க அவர் சீனியரில் லாஸ்ட் என்ன இல்லை அந்த கருப்பு கோட்டு இந்த கருப்பு கோட்டு நடுவில் 2 வெள்ளை மேட்ச் ஆகும். நல்லா இருக்கீங்களா? தொண்டன் சுப்பிரமணி, திருவொற்றியூர் வழக்கறிஞர் சங்க தலைவராக இருக்கிறேன். இப்பொழுது வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுகிறது. இது கண்டிக்கத்தக்கது. வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றக்கோரி எத்தனையோ முறை மனு கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஒரு வழக்கறிஞரை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி அவர் மரணம் அடைந்தார். நேற்று என்னடனா வெட்டி கொள்கிறான், அதுவும் கோர்ட்டு வாசல் முன்னாலே அவர் ரோப்ஸ் அதாவது கோட்டு கவுன் போட்டுக்கிட்டே அதை வெட்டி கொள்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல். அது பக்கத்தில் இருக்கிற ஆளெலாம் மிரட்டி அவனை வந்துட்டு உடனே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போக விடாமல் அந்த இடத்துல ஒரு டெரராக பயங்காட்டி வச்சுருக்கிட்டு பண்ணுறாரு. இதை பண்ணுறாங்கன்னா ஒரு வக்கீல்னு தெரிஞ்சு கோர்ட்டு கவுன் போட்டிருக்கிற ஒரு வக்கீலை தெரிஞ்சு அவன் வெட்டுறான்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? அவனை குண்டல் சட்டத்தில் போடணும். அதற்கு அடுத்தாற் போன்று முதல்ல உடனடியாக வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும். வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றவில்லையானால் நாளைக்கு மீண்டும் இதே இடத்துல சாலை மறியல் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். தொண்டன் சுப்பிரமணி, திருவொற்றியூர் வழக்கறிஞர் சங்க தலைவர். எங்களுடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் திரு ஜெய் கணேஷ் அவர்களும் திரு ஜெய் கிருஷ்ணா அவர்கள், சரத்குமார் அவர்கள், மணிமாறன் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒருத்தரும் ஒரு 10 பேருக்கு சமம். நிச்சயமாக கடுமையான போராட்டமாக இருக்கும். இன்றைய தினமே இன்றைய இரவுக்குள் வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதாக அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அறிவிக்க வேண்டும். சட்ட அமைச்சராவது அறிவிக்கணும். அப்படி அறிவிக்காவிட்டால் நாளைய தினமும் போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். ஆக்ஷனா ரோலிங்கா ஆக்ஷனா சார்? ரோலிங்கா ஆக்ஷனா? நீங்கள் சொன்னதான் ஆக்ஷனா? தொடர்ந்து வழக்கறிஞருக்கு எதிராக தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாக இந்தியா முழுவதுமாக வழக்கறிஞருக்கு எதிராக தொடர் தாக்குதல்கள் சமூக விரோதிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக தலைவர் மோகனகிருஷ்ணன் அவர்களும் மற்றும் துணைத் தலைவர் செயலாளர் கிருஷ்ணகுமார் அவர்களும் துணைத் தலைவர் அறிவழகன் அவர்களும் மற்றும் நூலகர், பொருளாளர் மற்றும் மூத்த செயற்குழுவினர் இளம் செயற்குழுவினர் எல்லோரும் பல போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நேற்று நடந்த ஓசூர் ஒரு மிகப்பெரிய கொடூர தாக்குதலிலே சமூக விரோதியால் ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்டார். அதற்காகத்தான் இந்த மாதிரி அடிக்கடி நடந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் தமிழக அரசையும் சரி மத்திய அரசும் சரி நாங்கள் வலியுறுத்தி வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை தயவு கூர்ந்து இயற்றுங்கள், மிகப்பெரிய ஏதாவது பெரிய விஷயமாக நடந்துவிடப் போகிறது என்பதற்காக தான் முன்னெச்சரிக்கையாகத்தான் இதை சொல்கிறோமே தவிர வேறு எந்த விதமான எண்ணங்களும் வழக்கறிஞர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் எங்கள் தொழிலே பாதுகாப்பற்ற தொழில்தான். அதற்குத்தான் பாதுகாப்பு கேட்கிறோம். இதற்காகத்தான் இன்று போராட்டம் நடந்தது. எங்கள் தலைவர் மோகனகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக போராட்டம் நடந்தது. மிக அருமையாக ஒரு உயர்நீதிமன்றத்திலே போராட்டம் மிக துல்லியமாக மிகப்பெரிய நுண்ணியமாக நடந்தது. எந்த விதமான பிரச்சனை இல்லாமல். அதனால் தமிழக அரசும் மத்திய அரசும் இதை செவிசாய்த்து உடனே வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் இந்த இந்தியனின் கோரிக்கை. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் மூத்த செயற்குழுவினராக பதவியேற்கிறேன். அதனால் தயவு கூர்ந்து இந்த கோரிக்கையை தமிழக அரசும் மத்திய அரசும் மறுபரிசீலனை செய்யக்கூடாது, பரிசீலனை செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். இதை நான் ஒரு இந்தியனாக கேட்கிறேன். நன்றி.